அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான நண்டு மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். வெரி சிம்பிள் ரெசிபி தான். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் 2 வெங்காயம் கடாய் அரைச்சி நல்லாயிருக்கா அது வந்துட்டு வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு நாலு போட்டுக்கோங்க. அப்படி தேங்காய் சேர்த்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் வந்து நெருப்பு வந்துட்டு நறுக்கி வச்சுட்டு அந்த வெங்காயத்தோட 2 பக்கம் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. கோழிக்கு வதங்கிறதுக்காக வந்து நம்ம எடுங்க சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்து இது கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். இப்போ போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வருங்க, அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட போகிறோம். இதில் ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நறுக்கி சுத்தமாக நறுக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஈஸியாக வதங்கி வந்துடும். அதையும் வதக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமே வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக காரம் பார்க்கலன்னா மிளகுத்தூளை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா தக்காளி தண்ணி விட்டு வந்து உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நண்டு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா அப்பப்போ கொஞ்சம் கரட்டிக்கிடுங்க. சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிட்டு ஒரு 8-10 நிமிஷத்தில் வந்து நண்டு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா அந்த கரட்டி அந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நண்டை வந்து நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு நண்டை வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா லைட்டாக தண்ணி கழிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு மசாலாவெல்லாம். அவ்வளோதான், நம்மளோட நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்துட்டு தனியாக வச்சு சாப்பிட்லாம், இல்லை ரசம் சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் சைடில் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் நான் செஞ்சுக்கிறேன். பாய்.